இணங்க பண்ணினீர். மெதுவா மெதுவா பேசுங்க. இணங்க பண்ணினீர், இணங்குனேன். நல்லா சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. அதாக்கு நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறது. பைபிள் கொண்டு வந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூப்பர். பேனா கொண்டு வந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூப்பர். பேப்பர் கொண்டு வந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூப்பர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். எவ்வளவு நல்ல ஒரு வசனம்னு பாருங்க. சேர்ந்து வாசிங்க. கர்த்தாவே, மெதுவா மெதுவா வாசிங்க, ரொம்ப சத்தமா வாசிங்க, மெதுவா வாசிங்க. கர்த்தாவே, இதுக்கு வாசிக்காமலே இருந்திருக்கலாமே. ஒரு தடவை சத்தமா வாசிங்க. கர்த்தாவே, சார், நான் என்னெல்லாம் பேச போகிறேன் அப்படிங்கிறத தொடக்கத்தில் சொல்கிறேன். ஏன்னா ஒருவேளை எல்லாம் பேச முடியாது. இன்றைக்கி ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன்னு முடிஞ்ச அளவு நேரமே பேசிட்டு ஒரு 10:15 எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பேன். ஆமேனா? ஆமேனா? நீங்கள் ரொம்ப நல்லவங்க. என்ன ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உங்களை புகழ்த்தி விட்டா அல்லேலியா சொல்கிறீங்க. உங்களை மாதிரி நல்லவர்கள் இந்தியாவிலே இல்லை. சூப்பர். அப்போ நம்ம முதல்ல என்னெல்லாம் பேச போகிறேன் அப்படின்னா, முதல்ல இணக்கமானவைகள். முதல்ல என்ன பேச போகிறேன்? இணக்கமானவைகள். ரெண்டாவது பேச போகிறது இணங்குதல் என்கிற வார்த்தையின் விளக்கம். மூணாவது பேச போகிறது எப்படி இணங்க பண்ணுகிறார். நாலாவது பேச போகிறது தேவனுக்கு இணங்கினவனின் அடையாளங்கள். ஒரு யாராவது சொல்லுங்க. இணக்கமானவைகள் முதல்ல பேசுவேன். அதுக்கு ஒரு 6-7 உதாரணம் சொல்லுவேன். அடுத்து இணங்குதல், அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம், இணங்குதல் என்றால் என்ன. அடுத்து எப்படி இணங்க பண்ணுகிறார். அடுத்தது தேவனுக்கு இணங்கினவனின் அடையாளங்கள். எல்லாத்துக்குமே 7 எண்ணம் சொல்லுவேனே. 1வது உள்ளதுக்கு 7, 2வது உள்ளதுக்கு இல்லை 7 வேண்டாம், ரொம்ப நேரம் ஆகும். எல்லாத்துக்கும் 5 சொல்லுவேனே. 1வது உள்ளதுக்கு 5, 2வது உள்ளதுக்கு 5, 3வது உள்ளதுக்கு 5, 4வது உள்ளதுக்கு 5. அப்போ எத்தனை எண்ணம் சொல்லுவேன்? 20. 20 காரியங்கள் எப்போ முடியுமோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். எல்லாரும் எழுதுறீங்க தானே? இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப நல்லவர். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கட்டும், இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணட்டும். கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும். அப்போ முதல்ல என்ன பேசுவேன்? இணக்கமானவைகள். 1,
குயவனுக்கு இணங்கின களிமண். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ, குயவனுக்கு மண்ணின் மேல் அதிகாரம் இல்லையோ. ஆதாம உண்டாக்குனப்போ கர்த்தர் குயவனாக்குன, ஏவாளை உண்டாக்குனப்போ கர்த்தர் டாக்டர் ஆகும். ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. ஆதாம உண்டாக்குனப்போ குயவன், மெய்டு பை பாட்டர், களிமண்ணில் உண்டாக்குனார். ஏவாளை உண்டாக்குனப்போ டாக்டர். என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? ஓர்த்தோ. என்ன டாக்டர்? ஆர்த்தோ. ஏன்னா முதல்ல அனஸ்தேஷியா கொடுத்துருக்காரு இல்லை, அனஸ்தேஷியா கொடுத்துட்டு எலும்பை எடுத்திருக்காரு, எலும்பை எடுத்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் எடுத்த இடத்த சதையினால் அடைச்சிருக்கிறார். அதுக்கு என்ன சொல்லணும்? பிளாஸ்டிக் சர்ஜரியா? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறார். அப்போ ஆதாமுக்கு கர்த்தர் யாரு? குயவன். ஏவாளுக்கு கர்த்தர் யாரு? டாக்டர். ஐயோ, எப்படியெல்லாம் பைபிள் வாசிக்க வேண்டியிருக்குல்ல. எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ கெட்டு போறதா இருந்தா கூட புரிஞ்சுக்கிடுங்க, நீன்னு சொல்லப்படாது இல்லையா, நீங்க கெட்டு போறதா இருந்தா கூட சமூகத்துல கெட்டு போகப்படாது, வீட்டுல கெட்டு போகப்படாது, தேசத்துல கெட்டு போகப்படாது. கெட்டு போறதா இருந்தா கூட, கெட்டு போறதுக்கு ஒரு இடம் சொல்லித்தாரேன், கர்த்தரின் கை. அந்த கையில வச்சு கெட்டு போனீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல முன்னே இருந்ததை விட மேன்மையாக வனைய பண்ண அதிகாரமுள்ள குயவன். ஆமென். அப்ப குயவனுக்கு இணங்கின களிமண். 2, கொல்லனுக்கு இணங்கின பொன். கொல்லனுக்கு இணங்கின பொன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். உபத்திரவப்படும்போது நமக்கு தேவை பொறுமை, வேதனைப்படும்போது நமக்கு தேவை பொறுமை. அறியாத பிரச்சனை, அறியாத நெருக்கம், அறியாத துன்பத்தின் வழியாக கடந்து போகும்போது நமக்கு தேவை என்னதான்? பொறுமை. அது களிமண்ணா இருந்தாலும் பொறுமை வேணும், அது பொன்னா இருந்தாலும் பொறுமை வேணும். ஏசாயா 1:25. பார்த்தீங்களா? 1 குயவனுக்கு இணங்கின களிமண், 2 கொல்லனுக்கு இணங்கின பொன், 3 கைக்கு இணங்கின கோடாலி. கைக்கு இணங்கின கோடாரி. ஏசாயா 10:15. கைக்கு இணங்கின கோடாலி. இப்போ கோடாலியை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா தெரிஞ்சவங்க ஒரு அல்லையில சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும்,
நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. மெதுவா கை தட்டுங்க, மெதுவா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், பாபா கபத்தாரா மக்கத்தாலியா கத்துரிபி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலைய வந்தாலும் நான் கண்ணீர் பெறுவதில்லை. கவலைய வந்தாலும் நான் கண்ணீர் பெறுவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், சும்மா தட்டி தூக்குங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. மெதுவா மெதுவா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆமெனா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சார். அந்த கோடாலியினுடைய கைப்பிடி, அந்த கோடாலிய பயன்படுத்துகிற ஆள் வெட்டுறதுக்கு பிடிக்கிற அளவில் வாரது வரை அதை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அதை பயன்படுத்தணும்னா அது அந்த பிடிக்கிற அளவு வரை என்ன செய்யப்படணும், வெட்டப்படணும். அப்போ குயவனுக்கு இணங்கிய களிமண், கொல்லனுக்கு இணங்கிய பொன், கைக்கு இணங்கிய கோடாலி. இங்க ஆசாரிக்கு என்ன சொல்லுவாங்க? ஆசாரி
Asari is a kind of thing, brown in color, 6 feet in size. ஆசாரிக்கு இங்க என்ன சொல்லணும்? தச்சன். ஓ, பெரிய விஐபி. தச்சன் கொச்சன். தச்சனுக்கும் சரிதானே இல்ல? தப்பில்ல? தச்சு வேலை பார்க்குற ஆளுன்னா மேஸ்திரி இல்லையா? ஓகே, தச்சனுக்கும் மரத்துக்கும் உள்ள தொடர், மரத்துக்கும் தச்சனுக்கு இணங்கின மரம். தச்சனுக்கு இணங்கின மரம். அதே வசனம் தானே ஏசாயா 10:15. அந்த கீழே அற்றத்துல பாருங்க. அதுக்கும் கீழே தச்சனுக்கு இணங்கின கோடாலி. அடுத்து சிற்பாசாரிக்கு இணங்கின கல். பரவாயில்ல. அடுத்தது இடுப்புக்கு இணங்கின கச்சை. இடுப்புக்கு இணங்கின கச்சை. எரேமியா 13:11 பாருங்க. பார்த்தீங்களா? இடுப்பை வெட்டி குறைக்க முடியாது. எதை? ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. இடுப்பை உடுப்பல்ல, உடுப்பை வெட்டி குறைக்க முடியாதுன்னு சொன்னேன்னு நினைச்சு முறைச்சு பார்க்குதீங்களோ? உடுப்பு இல்லை, எது? இடுப்பை வெட்டி குறைக்க முடியாது. ஆனா இடுப்புக்கு தக்கபடி கச்சை என்ன செய்யலாம்? மாற்றலாம். அதே மாதிரி தான் என்ன, வசனத்தை மாற்ற முடியாது. வசனத்தை மாற்ற முடியாது. ஆனா வசனத்துக்கு தக்கபடி நம்மளை மாற்றலாம். எத்தனை சொன்னேன்? 7 பிதாவுக்கு இணங்கின குமாரன். இது மட்டும்தான் நான் 7 சொன்னது. அடுத்தெல்லாம் 5 தான் சொல்லுவேன். யோவான் 4:34. பார்த்தீங்களா? பிதாவுக்கு இணங்கின குமாரன். எத்தனை சொன்ன? 7 7 சொன்னேன். இந்த 7 பாருங்க. குயவனுக்கு இணங்கின களிமண். இணங்கிறது வரை என்ன கிடைக்கும்? மிதி. இணங்கிறது வரை என்ன கிடைக்கும்? மிதி. கொல்லனுக்கு இணங்கின பொன். இணங்கிறது வரை என்ன கிடைக்கும்? அடியா, உலை. அந்த இது ஒரு அடுப்பு மாதிரி ஒன்றில் போடுவோம் இல்லையா, ஒலை. அதுக்கு சவிட்டு கிடைக்குது, இதுக்கு சூடு கிடைக்குது. அடுத்து கோடாலியை பாருங்க. இணங்கிறது வரை நல்லா அடி. அப்புறம் நல்ல அது பிளேடு போடுவோம் இல்லையா, இப்படி ஒரு வலி வலிப்பினும் இல்லையா, வந்து உட்காந்து அந்த சாப்பிட்ற நேரத்தில் ரொம்ப ஸ்பீடாக வலிப்பினும். புரியுது இல்லையா? ஒரு 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 சம்பவம் இருக்கும், அதை போடு ஸ்குன்னு அப்படி போடணும். அதுவரை எனக்கு அமைப்பா மாறுச்சுன்னு சொல்றது வரை என்ன பண்ணணும்? அறுப்பணும்.
8 எத்தனை சொன்னேன்? கல் இல்லை, மொத்தம் எத்தனை சொன்னேன்? 7. 8 நாயகனுக்கு இணங்கின நாயகி. அது ஒரு நல்ல வசனம். அது ஒரு நல்ல வசனம், நீங்கள் மறக்கப்படாது. எரேமியா 2:2. எவ்வளோ நல்லா வாசிக்கிறீங்க தங்கம், வாசிங்க. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவதியின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்து பாத்தீங்களா? பாத்தீங்களா? இளவயதின் பக்தி. என்ன பக்தி? ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன வெறி இல்லையா? கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை பின்பற்றணும். ஆனா ஒண்ணு உண்மை நான் பாராட்டுகிறேன், நீர் லைவ் விடாம இருக்கிறது நல்லது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இள வயது நேசம், கல்யாணம் ஆன உடனே உள்ள அன்பு. நான் இன்றைக்கு குடும்பமாய் வந்தேன். குடும்பமாய் எங்கேயாவது போய் ரொம்ப நாளாச்சு. இடையில 12 நாளோ 11 நாளோ நான் வீட்டில் இல்லை. அப்போ குடும்பமாக போய் எங்கேயாவது சுற்றி பார்க்கலாமேன்னு போனால் என் ஆவி சும்மா இருக்குமா? அங்கே போய் நடந்து ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போய் நடந்து ஜோம் பண்ணிகிட்டு இருந்தா ஒருத்தனுடைய மடியில் படுத்து கிடக்கிறாள். இதுவரை இல்லாத எழுப்புதல். கோடாலியை பற்றி சொன்னப்போ ஒரு எழுப்புதல் இல்லை, ரொமான்டிக் கப்புள்னு சொன்ன உடனே அந்த நான் யோசிச்சது தப்பான்னு தெரியல. அங்கே நடந்து போகிற ஆட்கள் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யார் என்ன பேசிட்டு போகணுங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ தெய்வத்தை உண்மையிலே நேசிக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கணும். எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு கவலை இல்லை. நான் லைவில் கண்டேன்னு என்ன கஷ்டமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அந்த இளவயது நாயகி நாயகனுக்காக உயிரை கொடுப்பாள். அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு அப்படிதான் இருந்து. ரட்சிக்கப்பட்டப்போ நமக்கு ஒரு ஆசை, எப்போ ஆலயத்துக்கு போவேன், எப்போ துதிப்பேன், எப்போ பாடுவேன். அப்புறம் இந்த 10-15 வருஷமா கிருபைக்குள்ள வந்துட்டோமா, கிருபைக்குள்ள இருந்துட்டே கள்ளத்தனம் படிச்சிட்டோம். ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. அப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெய்வத்தின் மேல உள்ள அன்பின் அனல், அந்த பாச கனல் அதெல்லாம் அணைஞ்சு போய் நார்மலா இருக்கும். இப்போ எக்காலம் துணிச்சா போலான்னு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இளவயதின் நாயகனுக்கு இணங்கின நாயகி. இப்போ இவ்வளவு உதாரணங்கள். நான் என்னத்தை சொன்னேன்? இணக்கமானவைகள். இதில் எது குளறுபடியானாலும் தோல்விதான் நடக்கும். குயவனுக்கு களிமண் இணங்கல்ல, வனைய மெதுவா பேசுங்க, வனைய முடியாது. கொல்லனுக்கு பொன் இணங்கல்ல உருவாக்க முடியாது. கைக்கு கோடாலி இணங்கல்ல பயன்படுத்த முடியாது. சிற்பிக்கு கல் இணங்கல்ல சிற்பம் உண்டாக்க முடியாது. இடுப்புக்கு கச்சை இணங்கல்னா கட்ட முடியாது. நாயகனுக்கு நாயகி இணங்கல்னா வாழ்க்கை நல்லா போகாது. சரி, இனி அந்த வார்த்தை, அது ஒரு நல்ல வார்த்தை. என்ன? அந்த இணங்குதல் என்பதற்கு எபிரேய மொழியில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை PATHAH. PATHAH. சொல்லுங்க. பத்தாக் சொல்லுங்க. இதாக்கும் இணங்குதலுக்கு எபிரேய வார்த்தை. அந்த எபிரேய வார்த்தைக்கு விளக்கங்களை நான் சொல்லுவேன். விளக்கங்களை சொன்ன பிறகு நம்ம 2 நிமிஷம் ஆராதிக்கணும். ஆமேனா?
ஆமெனா? ஒன்று, உயிருக்குயிரா நேசிக்கிற இருவர் ஒரே அறையில் அமர்ந்து பேசுதல். ஹலோ மோட்டோ. கூட்டம் முடிஞ்ச உடனே 2 மோட்டோயும் என்ன வந்து பார்க்கணும் மோட்டோ. ஆமேனா மோட்டோ? ஆமேன். இப்போ இணங்குதல் என்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உயிருக்குயிரா நேசிக்கிற 2 பேர். நான் மீட்டிங் முடிஞ்சு நிற்கணும். சைலண்டில் போடுறது எப்படின்னு 10 இடம் இம்போஷன் எழுதி தரணும். ஆமேனா? ஒரு இது நடந்த சம்பவம். ஒரு வீட்டில் பையன் பயங்கர மொபைல் விளையாட்டு. உண்மையில் நடந்த சம்பவம். பயங்கர மொபைல் விளையாட்டு. எங்கே மொபைலை தாயார் ஒளிச்சு வச்சாலும் எடுத்துடுறான். அது பிள்ளைகள் அப்படி, எங்கே ஒளிச்சு வச்சாலும் எடுத்துடுறான். இவன் பயன்படுத்துறது தாயார் அறியப்படாதுங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? மொபைல் எப்போ வைப்ரேஷனில் போட்டிருப்பான். வைப்ரேஷனில் போட்டிருப்பான். இனி இவன் எடுக்கப்படாதுன்னு சொல்லி தாயார் இந்த பக்கெட்டில் வச்சிருக்கோம் இல்லையா, அரி, யூ டோன்ட் நோ, எ கைண்ட் ஆஃப் திங் ஸ்மால் இன் சைஸ். பக்கெட்டில் வச்சிருந்த அரிசிக்குள்ள கொண்டு பூத்தி போட்டு, அரிசிக்குள்ள பூத்தி போட்டு இவன் 2 நாள் தேடி இருக்கிறான், கிடைக்கல. டக்குன்னு தாயார் அரிப்பக்கெட்டில் பார்த்தா அரிசிக்குள்ள எலி அரி இருக்கு. எலி அரி அரிசி துள்ளுது. மகனிட்ட தாய் சொல்லுது, ஓடி கம்பெடுத்துட்டு வா, எலி அரிசி பக்கெட்டில் இருக்கு, எலி அடிப்பான்னு. 2 பேருமா பக்கெட்டை தூக்கி வெளியே கொண்டு வைக்கணும். வெளியே கொண்டு வைக்குமா கால் வருதா, மறுபடியும் துள்ளுது. பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்கான். அடுத்து எலி வரலையா, அவன் கையிட்ட தோண்டி பார்த்தப்போ மொபைலு. தப்பு தான் அவங்கள்ட்ட சொன்ன. உங்களை சிரிக்க வைக்க என்னெல்லாம் பாடுபட வேண்டி இருக்குல்ல. ஆராதனை என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தாரேன். ஆராதனை என்றால் என்ன? உயிருக்குயிரா நேசிக்கிற இருவர் ஒரே அறையில் அமர்ந்து பேசுவதான் ஆராதனை. ஜபம் என்றால் என்ன? உயிருக்குயிராய் நேசிக்கிற இருவர், உயிருக்குயிரா அவரை நேசிக்கிறேன், அவர் உயிருக்குயிரை கொடுத்து என்ன நேசிக்கிறார். நாங்கள் 2 பேரும் ஒரே அறையில் உட்கார்ந்து பேசுறதுக்கு பேர் தான் ஜபம். அப்படி நினைக்கணும், அப்படிதான் நினைக்கணும். உயிருக்குயிரா நேசிக்கிற 2 பேர் பேசும்போது போர் அடிக்குமா? உயிருக்குயிரா நேசிக்கிற 2 பேர் உட்கார்ந்து பேசும்போது பலவீனத்துக்கு ஞாபகம் வருமா? மெதுவா பேசுங்க, சாத்தான் கேட்ட போறான். உயிருக்குயிரா நேசிக்கிற 2 பேர் உட்கார்ந்து பேசும்போது கொட்டாய் வருமா? ஆசை பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்கும் இல்லையா, அவர் அடுத்து என்ன பேச போறாரு, நான் அடுத்து என்ன பதில் கொடுக்கணும், அந்த எண்ணமே வந்துட்டு இருக்கும். நீங்க நேசிக்காத ஒரு ஆளை பைக்கில் 10 கிலோமீட்டர் கூட்டிட்டு போங்க, கடுப்பா இருக்குமா? கடுப்பா இருக்குமா? நீங்க நேசிக்கிற ஒரு ஆளை பைக்கில் 1000 கிலோமீட்டர் கூட்டிட்டு போங்க, 1000 கிலோமீட்டர் பிஸ்குன்னு வந்து ஜபத்தில் நேரம் போவல்லைங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. ஜபத்தில் ஐயோ நேரம் போகிறது பாரமாக இருக்குங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. ஏன்னா ஜபிக்க உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்கலி நேரம் டக்குன்னு போகும். நானும் என்னை நேசிக்கிறவரும் பேசுகிறோம்.
லேயாளுக்காக வேலை செஞ்சப்போ யாக்கோபுக்கு நேரம் போகல. 7 ஆண்டுகள் 70 ஆண்டுகளை போல மலம் மறிச்சது போல பாடுபடுறான். ஆனா ராகேலுக்காக வேலை பார்த்தப்போ 7 ஆண்டுகள் பிஸ்குன்னு போச்சு. ஏன்? லேயாளுக்காக வேலை பார்த்தப்போ கட்டுப்பு, ராகேலுக்காக வேலை பார்த்தப்போ அன்பு. அப்போ அன்போட செய்யும்போ 100% ஈடுபாடோட செய்கிறோம். அன்போட ஜபிக்கும்போ ஈடுபாடோட ஜபிக்கிறோம். அன்போட சர்ச்சுக்கு வரும்போ ஈடுபாடோட சர்ச்சுக்கு வரோம். அன்போட சமைக்கும்போ இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே. இணங்குதல் என்றால் என்ன? உயிருக்குயிராய் நேசிக்கிற இருவர் ஒரே அறையில் அமர்ந்து பேசுதல், அதுதானே ஜெபம். 2, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? 2 வசீகரித்து கவர்தல். வசீகரித்து கவர்தல். ஓசியா 2:14. என்ன பயங்கரம்னு பாருங்க. நான் அவளுக்கு நயங்காட்டி அவளோடு பட்சமாய் பேசின்னு சொல்லியிருக்கலையா? அந்த இடத்துல மலையாள பைபிள்ல என்ன சொல்லி தெரியுமா? ஐ வில் ஸ்பீக் ஹார்ட் டு ஹார்ட். ഓശിയ പ്രവാചകന്റെ പുസ്തകം 2-ാം അധ്യായം 14-ാം സൂക്തം. അതുകൊണ്ട് ഞാൻ അവളെ വശീകരിച്ച് മരുഭൂമിയിൽ കൊണ്ട് ചെന്ന് അവളോട് ഹൃദ്യമായി സംസാരിക്കും. ഹാർട്ട് ടു ഹാർട്ട്. நயம் காட்டி என்கிற வார்த்தை பாருங்க, மலையாளத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஞான் அவளை வசீகரிச்சு. கர்த்தர் நம்மளை அட்டாக் பண்ணல, அட்ராக்ட் பண்ணுறாராம். என்ன பண்ணல? அட்டாக் பண்ணல. என்ன பண்றாராம்? அட்ராக்ட் பண்றாராம். நான் அவளுக்கு நயங்காட்டி. வசீகரித்தலும் கவர்தலும். 3 2 சொன்னேன் இல்லையா? 3 நியாயாதிபதிகள் 16:5. அன்போடு வற்புறுத்தல். அன்போடு வற்புறுத்தல். அவன்கிட்ட நேரே போய் உன் மகாபலன் ஏதுன்னு கேட்டா அவன் ஒண்ணு கொடுப்பான். அதனால நீ உன் மகாபலன் எதுன்னு கேட்கறதுக்கு முன்ன நீ என்ன பண்ணணும்? அவனை நயம் பண்ணி, அன்பு காட்டி வற்புறுத்தல். 4 தீர்க்கமாய் பேசுதல். நெகேமியா 8:8. தீர்க்கமாய் பேசுதல். 5 இழுத்துக் கொள்ளுதல். உன்னத பாட்டு 1-ாம் அதிகாரம் 4வது வசனம். என்னை இழுத்துக் கொள்ளும். இந்த
காந்தம் இரும்ப பிடிச்சு இழுக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னை இழுத்துக்கொள்ளும். அடுத்த வார்த்தையாக ரொம்ப பயங்கரம். என்ன சொல்லியிருக்கு? அதில் ஏதாவது தப்பு தெரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்கணும்? என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன்னு தானே சொல்லியிருக்கணும். ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. என்னை இழுத்துக்கொள்ளும். என்னன்னா ஒரு ஆளா ரெண்டு ஆளா? ஒரு ஆள். அப்ப என்ன சொல்லியிருக்கணும் அடுத்து? உமக்கு பின்னே ஓடி. ஆனா அங்க என்ன சொல்லியிருக்கு? என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன். அப்படின்னா முதல்ல என்னதான் இழுப்பார், என்ன, அப்புறம் என்ன வச்சு மொத்த குடும்பத்தையும் இழுப்பார். முடிஞ்சா கை தட்டினா போதும், முடிஞ்சா கை தட்டினா போதும். நல்லா 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 2 நிமிஷம் கையை தட்டி நல்லா வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கவனிங்க கவனிங்க கவனிங்க. அந்த பத்தா என்கிற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒன்று, உயிருக்குயிராய் நேசிக்கிற இருவர் ஒரே அறையில் அமர்ந்து பேசுதல். அப்போ வியாதிக்க ஞாபகம் வராது, பயம் வராது, கொட்டாய் வராது, வேற எதுவுமே வராது. அவர் என்ன பேசுகிறார் என்பதை நான் கூர்ந்து கேட்கணும். நான் என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் அவரிடத்துல சொல்லணும். 2, வசீகரித்து கவர்தல். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை பிடிக்க பார்க்கிறாருன்னு பாருங்க. அந்த பைபிள் வசனங்கள் எல்லாம் ஆழமாக போனால் ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தர் என்னை எப்படியாவது 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 தம் மண்டையில் வர வேண்டும் என்று சொல்லி என்னை வசீகரிக்கிறார். 3, அன்பு காட்டி வற்புறுத்தல். 4, தீர்க்கமாய் பேசுதல். 5, இழுத்து கொள்ளுதல். 2 லைன் பாடுவோமா? கை தட்டி. கை தட்டுவீங்களா? கை தட்டலான்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்ல தேவ பிள்ளைகள். நல்ல கையை தட்டணும். ஒரு 2-3 நிமிஷம் நாம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர். யாரு உன்னை நேசிக்கலன்னாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். அத்தனை பேர் உன்னை வெறுத்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே. வேடிக்கை பார்க்காம மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே நண்பரே.
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த மறந்தலேசுவே. அந்தமலாக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தீனம் தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்கு. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருவே. தீனம் தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குது. நேசரே வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையாதில் நீரே போதும் வேறு வேண்டாம். அந்நிய பாஷையில் ஆராதிங்க. ஆவியில போராடுங்க. பலமான ஒரு அன்பு பாயுது. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறு வேண்டாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ள ஊருங்க. அன்பில ஊருங்க. அன்பில ஊருங்க. என் பாட்டு பிடிக்குது. கையா தட்டி வாய திறந்து பட்டுங்க. பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த சத்தம் போதல்ல மாணிக்கத்தை வெறும் மண்ணுக்காக இயேசுவை போல உன்னை நேசிக்க எவரும் இல்லை. இயேசுவை போல உன்னை ஆதரிக்க எவரும் இல்லை. இதுவரை இயேசுவை போல உனக்கு இறங்க யாரும் இல்லை. அவரை நேசி, அவருக்கு இணங்கு, அவரை கூப்பிடு. சத்தம் உயர்த்தி இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையில் நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையில் போதும் வேறு கையை தட்டி பட்டுங்க. கையை தட்டி பட்டுங்க. அபிஷேகம் பிடிக்குது. அன்பு பாயுது. என் அன்பு பாயுது. கையை தட்டி வாய திறந்து receive. பூவிலந்தன் வாழ்க்கையில் நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மாணிக்கத்தை விட்டிட இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். இயேசு உனக்கு இறங்குகிறார். இயேசுவின் பிரசன்னம் இப்ப உன்னை மூடுகிறது. அவருடைய அன்பு உன்னை பிடிக்குது. போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பரே சுவே.
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பரை மண்ணுக்காக மாணிக்கத்தை வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற தம்பி கூப்பிடு, மண்ணுக்காக தம்பி கூப்பிடு, வெறும் சிஸ்டர் கூப்பிடு. பாபா கபா தூரா பக்க தாரா கத்தாரா ரீ கத்த கத்த கத்தாரா. எல்லாவற்றை விட இயேசுவோட பேசு, எல்லாவற்றை விட இயேசுவ பாரு, எல்லாவற்றை விட இயேசு. அப்படி அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பரை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் நீ இருக்கிற அறையில பிடிக்குது. யாரு உன்னை நேசிக்கல, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை தூக்குகிறார், இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசு உன்னை விடுவிக்கிறார். வேறே வேண்டாம் என்ற நண்பரை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நல்ல 2 நிமிஷம் கையை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஆண்டவர் ஆராதிங்க. 2 நிமிஷம். உடக்கப கப கத்தாரா ரீ பத்த பத்தாரா அல் ஹத்தாரா உடந்தாரா பிரவுட பத்தாரா ரீ அத்தாரா அல் ஹத்தாரா ரீ பத்தாரா. நீ இருக்கிற அறைக்குள்ள இயேசுவனை நேசிக்கிறார். நீ படுத்திருக்கிற அந்த பலவீன படுக்கையில இயேசுவனை நேசிக்கிறார். ஓ வியாதியில இயேசுவனை தொடுகிறார். கண்ணா மூடி கையை தட்டி catch fire. அப்படியே கையை உயர்த்தி இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சத்தம் போதல்ல. இதற்கு ஈடு என்ன தருவேன் என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன. பயங்கர அன்பு, பயங்கர அன்பு பாயுது. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஒரு தடவை கூட இதற்கு இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். நீ நேசித்த மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். நீ நம்பி பணம் கொடுத்தவங்க உன்னை ஏமாற்றி இருக்கலாம். நீ நம்பி அன்பு செலுத்துறவங்க உன்னை வஞ்சித்து இருக்கலாம். இந்த ராத்திரி நான் சொல்றேன், கர்த்தருக்கு இணங்கு, கர்த்தருக்கு இணங்கு, கர்த்தருக்கு இணங்கு. கர்த்தருக்கு இணங்குனவன சத்துரு ஒண்ணும் செய்ய முடியாது. 2 நிமிஷம் கையை தட்டி தற்கொலை பண்ணி இறந்து போன நடிகை சில்க் ஸ்மிதா, அந்த பெண்மணி எழுதி வச்சிருக்கான், அநேகர் என் பணத்தை விரும்பினார்கள், அநேகர் என் அழகை விரும்பினார்கள், அநேகர் என் சரீரத்தை விரும்பினார்கள், அவர்கள் எல்லாரும் என்னை பயன்படுத்தினார்கள், யாரும் என்ன விரும்பல. இந்த ராத்திரி நான் என்ன சொல்றேன், உனக்கு பணம் இல்லைன்னாலும், உனக்கு அழகு இல்லைன்னாலும்,
ஆரோக்கியம் இல்லைன்னாலும், இந்த உலகத்தில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லைன்னாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். யாரோ உன்னை பேச்சுவார்த்தையில மயக்கி உன்னை இணக்கி தங்கள் ஆசைக்கு பயன்படுத்தி விட்டு உன்னை குப்பையை போல எறிஞ்சிருக்கலாம். இந்த ராத்திரி கர்த்தருக்கு இணங்கு, கர்த்தர் உன்னை கையில் எடுப்பா. ஆமேனா, ஆமேனா. அடுத்து நான் என்ன பேசுவேன்னு சொன்னேன்? எப்படி இணங்க பண்ணுகிறார்? ஒன்று, வசனத்தால். எப்படி இணங்க பண்ணுகிறார்? வசனத்தால். எபிரேயர் 10:7. தேவசித்தத்துக்கு இணங்கி இயேசு இந்த பூமியில வந்தார். அதற்கு காரணம், அவரை இணங்க வைத்தது எது? புஸ்தக சுருளில் என்ன குறித்து எழுதியிருக்கு? அவருக்கு வசனத்தை பார்த்தோன்னு தெரிஞ்சு இது யாரை பற்றி சொன்னது? என்ன பற்றி. அவர் இணங்க காரணம் அவரை தொட்ட வசனம். அவருக்கு தெரியும் இல்லையா, அந்த வசனத்துக்கு இணங்கினா கண்டிப்பா துப்புவார்கள், குட்டுவார்கள், கன்னத்தில் அடிப்பார்கள், மிதிப்பார்கள், மலையிலிருந்து தள்ளி போட்டு கொல்ல பார்ப்பார்கள், கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், சிலுவையில கொல்லுவார்கள். இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் இணங்கினாரே. ஏன்? என்னை இணங்க பண்ணின தம்முடைய வசனம். ரொம்ப வசனத்தை கேளுங்க, ரொம்ப வசனத்தை வாசிங்க, ரொம்ப நேசிங்க, வசனத்தை நேசிங்க. வசனம் 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 வசனம். அவனுக்கு தெரியுமா, இப்ப பிரசங்கத்துக்கு இடையில கதை சொல்றேன், நான் நிறுத்தினேன். ஏன் நிறுத்தினேன் தெரியுமா? கதை சொல்லியிருப்பேன், 10 ஆண்டு தாண்டி அந்த ஆட்களை பார்ப்பேன். அந்த ஆட்களை பார்க்கும்போது சொல்லணும், அந்த கதை சூப்பரா இருந்துன்னு. எதுக்கு கதை சொன்னோம்? வசனத்தை மறக்காம வைக்க கதை சொன்னோம். வசனம் சுத்தமா மறந்து போச்சு, கதை ஞாபகம் இருக்கு. அதனால எதை விட்டுட்டேன்? கதையை விட்டுட்டேன். இப்ப வசனத்தை மட்டும் சொல்லுமோ, ஞாபகம் இருந்தா எதுதான் ஞாபகம் இருக்கணும்? வசனம் தான் ஞாபகம் இருக்கணும். வசனத்தை கேளுங்க, வசனத்தை நேசிங்க. வசனம் வசனம் வசனம். 2 கல்லர்களுக்கு நடுவில் கொல்லப்படுகிறது வரை இணங்க பண்ண வசனத்தால முடியுமானால், எந்த சூழ்நிலையிலையும் தெய்வத்தோடு இணங்க வைக்க, என்னை இணக்க வசனத்தால முடியும். வேர்டு வேர்டு வேர்டு. வசனம் வசனம் வசனம். நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டா, சங்கீதத்தை வாசிச்ச உடனே நம்ம நினைப்போம், இது அந்த எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு காக்கும் இந்த வசனம். இது என்ன போன வாரம் கெட்ட வார்த்தை பேசணும்னு காக்கும் இந்த வசனம். பைபிள் உள்ள பாதி வசனத்தை அவனுக்கு அவனுக்கு அவனுக்குன்னு சொல்லி விட்டுடுவோம். அவர் என்ன சொல்றாரு? புஸ்தக சுருளில் என்னை குறித்து நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனம். எதுக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை சில நேரம் நான் உங்களை ஒரு ஆளை கிண்டி ஒரு ஜோக் அடிக்கிறேன் இல்லையா? எதுக்கு? எதுக்கு? நீங்க வசனத்தை கேட்கணும். எதுக்கு? வசனத்தை கேட்கணும். எதுக்கு நோட்டு கொண்டு வந்தீங்களா, பேனை கொண்டு வந்தீங்களா, புக்கு கொண்டு வந்தீங்களா, பேப்பர் கொண்டு வந்தீங்களான்னு கேட்கணும். எதுக்கு? வசனத்துக்கு. வசனத்துக்கு மட்டும்
அடிபணிந்து பாருங்க, உங்க குடும்பம் உயிர்த்தெழும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பயன்படுத்தக்கு இல்லை, அதனாலேயாக்க நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினது. உங்க குடும்பம் உயிர்த்தெழும். ஆமெனா? ஓ, கர்த்தர் எதை வச்சு என்ன இணங்க பண்ணுகிறார்? வசனம். 2 தண்டனை. 2 தண்டனை. 1 வசனத்தால் இணங்க பண்ணுகிறார், 2 அடித்து இணங்க பண்ணுகிறார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2, 3. Amos chapter 3 and verses 2 and 3. என்ன பயங்கரம் இல்லையா? என்ன பயங்கரம்னு பாருங்க. 830 கோடி ஜனங்களுக்குள்ள உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், அதனால உங்களை மட்டும் அடிப்பேன். வாசிங்க. துன்மார்க்கம் அவ்வளவு பெரிய துன்மார்க்கம் பண்றான், அவனை அடிக்கலன்னு நினைக்கப்படாது. அவன் லிஸ்டிலே இல்லை, அவன் லிஸ்டிலே இல்லை. பூமியின் எல்லா வம்சங்களிலும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன், அதனால உன்னை அடிப்பேன். எதுக்கு அடிக்கிறார்? அடுத்த வசனம். இணங்கும்படி அடிக்கிறார். தெய்வத்தோட ஒருமனப்பட்டு அவருக்கு கையை பிடிச்சிட்டு நான் நடந்து போணுமா? தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். யாருக்கு கையை பிடிச்சிட்டு? கர்த்தருக கையை பிடிச்சிட்டு கர்த்தருக கூட நடந்து போணுமா? அதற்காக பூமியில் உள்ள எல்லா வம்சங்களிலிருந்தும் என்னை மாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கையை பிடிச்சு நடக்கணும்னா நான் இணங்கணும் இல்லையா? அதுக்காக என்னை அடித்து இணங்க பண்ணுகிறார். தண்டனை உங்களை அழிப்பதற்கல்ல. தேவன் தண்டிச்சு ஒருத்தன் அழிவதில்லை, தேவன் சிக்ஷித்து ஒருத்தன் சாவதில்லை, தேவன் உபத்திரவப்படுத்தி ஒருத்தன் மடிந்து போவதில்லை. தேவன் இணங்க பண்ணுகிறார். இன்னும் இணங்கணும், இன்னும் நெருங்கி வா, இன்னும் நெருங்கி வா, இன்னும் நெருங்கி வா. அதற்காகவே தண்டிக்கிறார். எப்படி இணங்க பண்ணுகிறார்? ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1 வார்த்தையால், வசனத்தால். 2 தண்டனையால். 3 அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிங்க. எரேமியா 27. அந்த வசனத்துல இருக்கு, சொல்லுங்க. எப்படி என்னை இணங்க பண்ணினார்? போராடி. எப்படி என்னை இணங்க பண்ணினார்? போராடி. அதாவது ஒரு மனுஷனை தேவ பிள்ளையா மாற்றும்படி கர்த்தர் இருக்க ரிஸ்க பார்த்தீங்களா? கர்த்தர் எடுக்கிற ரிஸ்க பார்த்தீங்களா? சிலருக்கு வசனத்தை அனுப்பினாலே போதும் வந்துடுறாங்க, சிலரை தண்டிச்சாலே போதும் வந்துடுறாங்க, சிலரை போராட வேண்டியிருக்கு. என்னிலும் பலத்தவராயிருந்து என்னோடு போராடி என்னை மேற்கொண்டீர். ஒரு நல்ல அல்லேலியா சொல்லுங்க. ஒரு சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை எல்லாம் மேற்கொண்டார் இல்லையா? கையை உயர்த்தி கண்ணை மூடி நன்றி செலுத்துங்க. கண்ணை மூடி கையை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஏதோ ஒன்றுனால என்னை மேற்கொண்டார் தானே. நல்லா 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 உடா தர தல்பக்க சக்கத்தி அத்தரபா ரேல்மனாதர சந்தராதி அந்தல் பிரௌடபத்தனாதி அக்கமனத்துரி அந்தல் பிரௌடி ரீபலதர சத்தரபலபா. கையை உயர்த்தி சத்தம் உயர்த்தி உங்களை இணங்க பண்ணார் இல்லையா? சீக்கிரத்தில் உங்க வீட்டை பிடிக்க போறாரு, சீக்கிரத்தில் உங்க குடும்பத்தில் அத்தனை பேரையும் பிடிக்க போறாரு. சத்தம் உயர்த்தணும். நின்னை தொட்ட தெய்வம் நின்ற குடும்பத்தை தொடுகையா?
നിന്റെ തലമുറകളെ തൊടുകയാ. നിന്റെ ഭവനത്തിലെ മുഴുവൻ വ്യക്തികളെയും തൊടുവാൻ കരുത്തുള്ള എൻ്റെ ദൈവത്തിൻ്റെ കരം വ്യാപരിക്കുന്നു എന്നൊരു ദൂത് പറഞ്ഞാൽ അത് ഏറ്റെടുപ്പാൻ കൃപയുള്ള ദൈവമക്കൾ, പ്രാഗൽഭ്യമുള്ളവർ ദൈവത്തിന് സ്തുതി കൊടുക്ക്. റത്തൽ കത്തൽ കബന കந்தார உடத்தர பிரௌட பத்தர. உங்க பிள்ளைய பிடிக்க போறாரு, உங்க வீட்டை பிடிக்க போறாரு, உங்க சந்ததியை பிடிக்க போறாரு, உங்க புருஷனை பிடிக்க போறாரு, உங்க மனைவியை பிடிக்க போறாரு. இணங்க பண்ணுகிறார். இப்ப கையை தட்டி, இப்ப கையை தட்டி. നാല്, ദേവ സന്ധിപ്പിൻ മൂലം. ദേവ സന്ധിപ്പിൻ മൂലം. അപ്പോസ്തല നടപടികൾ 9-ാം അധികാരം 3 മുതൽ 6 വരെ ഉള്ള വസനങ്ങൾ ഒന്ന് വാസിപ്പീങ്ങളാ. அடுத்த வார்த்தையில இணங்கிட்டான் பாத்தீங்களா? அதற்கு நான் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே பாத்தீங்களா, அவன் சொல்லிட்டான், என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே, என்னை தருகிறேன். மெதுவா மெதுவா பாடுங்க, மெதுவா, வெளியே கேட்காம பாடுங்க. என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, குயவனே உம் கையில் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எத்தனை சொன்னேன்? 5, நியாயத்தீர்ப்பின் மூலம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1-ாம் அதிகாரம் 20வது வசனம். இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற
ஆ இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் ஆ நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். பார்த்தீங்களா, சைலன்சரை உருவி சைலண்ட் ஆக்கிட்டு போனாரு. சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இது எப்படி ஆகும்? இது இந்த பெஸ்தா குளத்தை கரையில் கிடக்கிறவன்ட்ட கேட்குறாரு, உனக்கு சுகமாக விருப்பம் உண்டான்னு. அவன் சொல்றான், என்ன குளத்துக்குள்ள இறக்க யாரும் இல்லைன்னு. இவர் நிற்கிறவர், குளத்துக்குள்ள இறங்கினாலும் விடுவிக்கிறவர், இவனுக்காக கரையில் நிற்கிறாரு. தப்புதான். குளத்துக்குள்ள இறங்கினாலும் விடுவிக்கிறவர் யாரு தான்? இவர் தான். இப்ப இவனுக்காக எங்க நிற்கிறாரு? கரையில நிற்கிறாரு. ஆமென். கண்ணை மூடி நம்ப வேண்டியதானே. அவனு நம்ப முடியல. உடனே அவன்கிட்ட சொன்னாரு, நீ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற தெய்வத்தினுடைய வார்த்தையை நீ விசுவாசியாதபடியால் இது நிறைவேறும் அளவும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். உடனே அப்படி இணங்கிட்டான். எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை இணங்க பண்றாரு ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஒன்று வசனத்தின் மூலம், 2 தண்டனையின் மூலம், யுத்தம் பண்ணி, போராட்டத்தின் மூலம், தண்டிப்பின் மூலம், சந்திப்பின் மூலம், நியாய தீர்ப்பின் மூலம். இந்த 5ஐயும் நோட் பண்ணி வைக்கணும். ஒரு ஆளை கேட்ச் பண்ணணும்னு வந்துட்டாருன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஆளை கேட்ச் பண்ணணும்னு பரலோகத்திலேருந்து பிளான் பண்ணிட்டாருன்னா இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். அப்புறம் ஆ கர்த்தாவே, ஊ கர்த்தாவே, ஏ கர்த்தாவேன்னு சொன்னா ஒழுங்கா முதல்ல சாப்பிட்ட வசனத்தை போடுவாரு. அந்த வசனத்தை பிடிச்சிட்டு என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா, எனக்கு நீர் சொல்றதை விட கூடுதல் புரியுது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தா, இல்ல நீர் எந்த எல்லை வரை போகிறீர்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா ஐசியூ வர போவாரு. நம்மளால அது முடியாது. பின்ன ஒரு காரியம், நான் ஒரு தேவ மனுஷனா இதை சொல்லணும். வியாதி வந்து கிடந்த ஐசியூல கிடக்கணும். சில்லுன்னு இருக்கும்ல, சில்லுன்னு இருக்கும். எப்பவும் பக்கத்துல 2 கர்த்தருடைய தூதர்களை போல 2 நர்சுமாரு பக்கத்துல நிப்பாங்க. டோருக்கு வெளியே எப்பவும் ஆளு நிற்கும். எப்படா டோர் திறக்கும்னு பார்த்துட்டு இருப்போம். வீட்டுல கிடந்து கஞ்சி வேணும்னு கேட்டுட்டு குக்கருக்கு விசில் அடிச்ச மாதிரி சத்தம் போட்டாலும் உனக்கு கஞ்சி வராது. ஐசியூல கிடந்தா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கேட்பேன் என்ன வேணும்னு. வாயை திறந்து சொன்னா போதும், ஒரு கருக்குன்னு கேட்டா போதும், நர்ஸ் உடனே டோர் திறக்கும். டோர் திறந்த உடனே வெளியில இருக்கிற ஆளு கேட்கும் என்ன கேட்டாங்கன்னு. 5 கருக்குன்னு. ஆமேனா? கிடந்தா எங்க கிடக்கணும்? வெறும் வசனத்தை தாராரு உனக்கு. அந்த வசனத்தை பிடிச்சப்பா நான் அப்படியே பாதையில வர்றேன்னு விட்டு விட்டா பின்ன பிரச்சனை இல்லை. இல்லை வசனத்துக்கெல்லாம் நான் வர முடியாதுன்னு கேட்டா அடுத்து ஒருமித்து நடக்கணும்னு விரும்பிட்டார்னா தட்டி தூக்குவாரு. அதுலேயும் முடியலைன்னா என்கவுண்டர்னு நான் சொன்னது போட்டு தள்ளுறது இல்லை, தேவ சந்திப்பு. என்ன தேவ சந்திப்பு. அவன் கோர்ட்ல இருந்து ஆர்டரும் வாங்கிட்டு குதிரையில போறான். பரலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, குதிரையில போறேன்னு. ஒற்ற அடி குதிரை போச்சு. குதிரையில போன பாடி நடு வழியில நடக்க குதிரை போயிட்டு. அந்த அப்சலோம் சிக்கனா இல்லையா, கழுத போயிட்டு அப்சலோம் சிக்கிட்டான். உட்கார்ந்து இருக்கிற இல்லையா பணம், அது ஒரு கழுதை. உனக்கு இருக்கல ஒரு அறிவு, அது ஒரு கழுதை. உனக்கு இருக்கல நட்பு, அது ஒரு கழுதை. நீ சிக்கிட்டன்னா அது போயிடும். அப்புறம் தட்டி தூக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமென். என்ன கஷ்டம் இல்லையா? எப்படியெல்லாம் இணங்க பண்றாரு. ஒண்ணு
வசனத்தின் மூலம், 2 தண்டனையின் மூலம், 3 போராட்டத்தின் மூலம், 4 தேவ சந்திப்பின் மூலம், 5 நியாய தீர்ப்பின் மூலம். இது ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் இணங்குறேன். கையை உயர்த்தி நான் இணங்குறேன். நீர் சொல்றதை செய்ய ஆயத்தமாக வாரேன். கையை தூக்கி நீங்களே பேசுங்க, நீங்களே தெய்வத்தோட பேசுங்க, உள்ளம் திறந்து பேசுங்க. எதை பலியிடணுமோ அதை பலியிடுறேன்ப்பா. எது உமக்கு வேண்டாமோ அது எனக்கு வேண்டாம்ப்பா. எதை விட்டு தள்ளணுமோ அதை விட்டு தள்ளுறேன்ப்பா. எந்த குப்பை எரிக்கணுமோ அதை எரிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க. உமக்கு இணக்கமாவாரு, உமக்கு இணங்குறேன். எது உம்மை நெருங்க விடாதபடி என்ன தடுக்கிறதோ அதெல்லாம் குப்பைன்னு தள்ளிட்டு வாரேன். சத்தம் போதல்ல. வாயை திறந்து நான் இணங்குறேன். இந்த உபவாசத்தின் ராத்திரியில இப்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். நான் இணங்குறேன். இனி அந்த உலக ஆசை எனக்கு வேண்டாம். இனி அந்த இச்சை எனக்கு வேண்டாம். இச்சை உள்ளவர்களை கர்த்தர் கையில் எடுக்க முடியாது. இச்சை உள்ளவர்களை பயன்படுத்த முடியாது. இச்சை உள்ளவர்களை உபயோகிக்க முடியாது. கர்த்தரை நம்ப முடியாது. அடுத்து என்ன பேசுவேன்னு சொன்னேன்? தேவனுக்கு இணங்கினவனின் அடையாளங்கள். இந்த அடையாளங்களை நான் சொல்லும்போது இதில் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்குன்னா நீங்கள் தேவனுக்கு இணங்கி இருக்கிறீர்கள். 1, தேவனுக்கு இணங்கினவன் வேறு எதற்கும் இணங்க மாட்டான். எரேமியா 20:10. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோடே சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விடும்படி காத்திருந்து. அடுத்த வார்த்தை பாருங்க. ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு. பாத்தீங்களா, அவன் சுற்றி நம்மள்கிட்ட வருவான். அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். தேவனுக்கு இணங்கினவன் உலகத்தின் எந்த பாவத்துக்கும் இணங்க மாட்டான். கொஞ்சம் கூட தெளிவா சொல்லணும்னா, when you say yes to Jesus, you are automatically telling no to everything. ஆமெனா? இயேசுவுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கலி சாத்தானுக்கு, இயேசுவுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கலி பாவத்துக்கு, இயேசுவுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கலி உலகத்துக்கு நோ. அவன் சொல்றான், இப்ப கொஞ்ச நாள் குடுகுடா பைபிள் எடுத்துட்டு ஓடுவனும், அல்லேலூயான்னு சொல்லணும், அப்புறம் அந்த சூடு தீர்ந்த பிறகு நம்மள்கிட்ட திரும்ப வரணும், நம்ம எடுத்துட்டு அடிக்கலான்னு. உலகம் என்ன எதிர்பார்த்துட்டு தெரியுமா? நீ இந்த வேகத்தை 2 மாசம் காட்டுவ, அப்படி திரும்ப போவேன்னு. 6 மாசம் ஆவியில் இருப்ப, அப்படி திரும்ப போவேன்னு. 2 வருஷம் கிருபையில் இருப்ப, அப்படி திரும்ப போவேன்னு. அப்படியா? நம்ம அப்படி இல்லை. நம்ம வாழ்ந்தாலும் ஆமேனா, இந்த பக்கம் ஆமேனா, மரித்தாலும் வாழ்ந்தாலும் மொத்தம் 3 பேர் பாடணும். இப்ப மட்டும் இயேசு கூட வருவார் அப்படின்னு சொல்லிருந்தோம். தேவனுக்கு இணங்கினவனின் முதல் அடையாளம். சகோதரா, நீ விட்டு வந்த இல்லையா மதுபான சங்கம், அது சொல்லிட்டு இருக்கு 2 மாசம் குடுகுடா ஓடுவான், அப்புறம் வருவான்னு. அப்படியா? என் தமிழ் உங்களுக்கு புரியவில்லை என்று நம்பலாம் இல்லையா? சிஸ்டர், நீ விட்டுட்டு வந்த இல்லையா கோல் சொல்ற கூட்டம், இப்போ நீ போறதில்லை இல்லையா, நம்பிட்டு இருக்கணும் 5-6 மாசம் பைபிள் எடுத்துட்டு ஓடுவா, அப்புறம் வருவான்னு. அப்படியா? ஒத்துழைப்பு ரொம்ப பம்முது.
இல்லை இல்லையா? தெய்வத்துக்கு நான் இணங்கிட்டேன், இனி உலகத்தில் எதுக்கு நான் இணங்க மாட்டேன். அல்லேலூயா. இனி ஜீவனே போனாலும் அவருக்காக தான், இனி வாழ்ந்தாலும் அவருக்காக தான். கையை உயர்த்தி கொஞ்சம் தீர்மானத்தோட சொல்லுங்க, வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சத்தம் உயர்த்தி, மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழாலும் உம்மோடுதான். மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். தீர்மானத்தோட, மரித்தாலும் உம்மோடுதான். இனி யாரும் உன்னை பேசி ஏமாற்ற முடியாது, இனி யாரும் உன்னை பேசி வஞ்சிக்க முடியாது, இனி யாரும் உன்னை பேசி பின்மாற்றத்துல கொண்டு போக முடியாது, யாரும் உன்னை பேசி பழைய பாவத்துல தள்ளிவிட முடியாது. ஏன்னா நீ தீர்மானம் எடுத்துட்ட, கர்த்தருக்கு இணங்கிட்டேன், இனி நான் எதற்கும் இணங்க மாட்டேன். கர்த்தருக்கு ஒத்து போயிட்டேன், இனி நான் எதற்கும் ஒத்து போக மாட்டேன். இதனுடைய முடிவுன்னு சொல்றவங்க மட்டும் 2 நிமிஷம் கையை தட்டி வாயை திறந்து கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, ஆவியில அத்தரா ரீ பத்தரா உடத்தரா அல் பந்தரா ரியாத்தரா பயங்கர அபிஷேகம். கையை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி. கவனிங்க. தேவனுக்கு இணங்குறவனின் முதல் அடையாளம் என்ன? வேறு எதற்கும் இணங்க மாட்டான். இயேசுவை இருதயத்துக்குள்ள சுமக்கிறவனை டாஸ்மார்க்கில் உள்ள கியூல பார்க்க முடியாது. இயேசுவை இருதயத்தில் சுமக்கிறவனை தண்ணி அடிச்சுட்டு சாக்கடையில் பார்க்க முடியாது. இயேசுவை இருதயத்தில் சுமக்கிறவனை அந்த அந்த சினிமா போடுவோம் இல்லை, அதுக்கு பேர் என்ன, தியேட்டரில் உள்ள டிக்கெட் கியூல பார்க்க முடியாது. ஒரு பாவியான மனுஷனை எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்க ஒன்றும் இயேசுவை இருதயத்தில் சுமக்கிறவனை பார்க்கவே முடியாது. அதான் முதல் அடையாளம். தேவனுக்கு இணங்கிட்டியா, வேற எதுக்கும் இணங்கவும் இருதயம் ஒத்துக்கிடாது. விழுவதா சாவதான்னு உன்னிடத்துல கேட்டா நீ என்ன முடிவெடுப்பாய் தெரியுமா? பாவத்தில் விழுவதை விட சாவதே மேல் என்று முடிவெடுப்பாய். ஏன்னா தேவனுக்கு இணங்கிட்டேன். அந்த ஒரு அன்பு தானே நம்மளை வாழ வச்சிருக்கு இல்லையா? அந்த ஒரு அன்பு தானே நம்மளை நடத்துது. ஆமேனா? 2, தேவனுக்கு இணங்கினவனின் 2வது அடையாளம், பயங்கரமாய் பயப்படுத்துவார்கள். எரேமியா 20:10. எந்த பக்கம் திரும்பினாலும் அவதூறுன்னா கேட்கிற காது கூசுகிற அளவில் அவதூறு. துன்மார்க்கமான மனுஷன் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டான். அப்படிப்பட்ட அவதூறு, மோசமாய், கேவலமாய். இனி நீ சமூகத்தில் தலை உயர்த்தி நடக்க கூடாதபடி உன்னை அவதூறு பண்ணி பயப்படுத்துவார்கள். உடனே என்ன கர்த்தர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கப்படாதே. கர்த்தருக்கு நான் இணங்கி இருக்கிறேன், அதன் அடையாளம் இதுவே. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கு இணங்கினவனின் முதல் அடையாளம் எதற்கும்? மொபைல் போன் கேமுக்கு, மெதுவா பேசுங்க. மொபைல் போன் கேமுக்கு, இந்த பக்கம் சத்தமே வரல. மொபைல் போன் கேமுக்கு
கஞ்சாவுக்கு, சினிமாவுக்கு, சாராயத்துக்கு, கெட்ட வார்த்தைக்கு, கோளுக்கு, தேவையில்லாத நட்புக்கு. ரெண்டு, பயங்கரமாய் பயப்படுத்துவார்கள். அவதூறு பண்ணி எப்படியாவது உன்னை கோபப்பட வைக்கணும், எப்படியாவது தொண்டைக்குள்ள இருந்து ஒரு கோபமான வார்த்தை வரணும், எப்படியாவது எரிச்சலோட பேசணும். அதுக்காக எப்படியெல்லாம் அவதூறு பரப்ப முடியுமோ அப்படியெல்லாம் அவதூறு பரப்பி பயப்படுத்துவார்கள். கர்த்தர் உன் கூட இருந்தால் எந்த சமூகத்துல உன்னை தலைய தொங்க போட வைத்தார்களோ அதே சமூகத்துல தலைந்து வருந்த நடப்பாய். ரெண்டெண்ணம் சொன்னேல. 3 எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. பின்வாங்குகிற அளவுல நெருக்கடி வரும். எவ்வளவு நெருக்கடி? பின்வாங்குகிற அளவுல நெருக்கடி. அவ்வளவு பிரபலமான, அவ்வளவு பயங்கரமான தீர்க்கதரிசி சொல்றான், இனி நான் அவரை பேச மாட்டேன். அவரை பற்றி பேசிதானே எனக்கு பிரச்சனை, அவரை சொல்லிதானே எனக்கு பிரச்சனை, அவரை பிரஸ்தாபம் பண்ணிதானே எனக்கு பிரச்சனை. அதனால நான் இனி அவரை எனக்கு இந்த துன்பம், இந்த நெருக்கம், வேதனை ஏன் வருது? அவரால் தானே வருது. அதனால நான் இனி அவரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு பின்வாங்குகிற அளவில் என்ன வருது? நெருக்கடி வருது. நீ பின்வாங்கிட்டேன்னு வை, அப்புறம் உனக்கு நிந்தை வராது, அவமானம் வராது, அவதூறுகள் வராது, எதுவுமே வராது. ஏன் தெரியுமா? நீ பின்வாங்கிட்டேன்னா நீ அவர்களில் ஒருவனாய் மாறிவிட்டாய். அவர்களில் ஒருவனா மாறின பிறகு நம்மளை தேவையில்லாம துன்பப்படுத்தணுமா? இல்லை. நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க, மோசமாக பேசுகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்கன்னா நம்ம அவர்களோடு இல்லை, நாம் கர்த்தரோடு இருக்கிறோம். நாம் கர்த்தரோடு இருக்கிறோம். தேவையில்லாமல் பயம் வருதா? பயப்படுத்துகிறாங்களா? அவதூறு பண்ணுறாங்களா? கேவலப்படுத்துகிறாங்களா? நீ கர்த்தரோடு இருக்கிறாய், நீ கர்த்தரோடு இருக்கிறாய். கை உயர்த்தி கர்த்தரோடு இருக்கிறார். கையை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி கர்த்தரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தம் உயர்த்தணும், கொஞ்சம் வாயை திறக்கணும். ரிபல 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 கபதன கடகதன உடபதன பிரௌடபத்தநாதன சந்தரபலவா. சபிக்கப்பட்ட வல்லமைகள் எரியுது. உன் வீட்டுக்குள்ள உனக்கு நெருக்கடியை கொண்டு வருகிற ஆவிகள் எரியுது. உன்னை அவமானப்படுத்துகிற ஆவிகள் எரியுது. நல்ல கையை உயர்த்தி பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் எரியுது. உடாத்தனா உடாத்தனா அந்தல் கந்தல் கபன கத்தனா ரே கந்தர பல பல பலபா ரே அந்தர பல பல பலபா சத்துர பல பல பலபா. கையை உயர்த்தணும், வாயை திறக்கணும், கொஞ்சம் சத்த உயர்த்தி கூப்பிடு 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 கூப்பிடு. எத்தனை சொன்னேன்? 1, அவருக்கு இணங்குனவன் வேறு எதற்கும் இணங்க மாட்டான். 2, பயங்கரமாய் பயப்படுத்துவார்கள் அவருக்கு இணங்குனவனை. 3, பின்வாங்குற அளவு பிரச்சனை வரும் அவருக்கு இணங்குனவனுக்கு. 4, இதை யாராவது ஒன்று தமிழில் சொல்லுங்க என்ன? They will consider you as a comedy. உன்னை வேடிக்கையாக்குவார்கள். எரேமியா 20:7. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். அவங்களுக்கு டெய்லி ஜோக்கே யாருதான்? அவங்க என்ன வச்சு வீக்லி காமெடி பண்ணல,
மந்த்லி காமெடி பண்ணல, இயர்லி காமெடி பண்ணல, டெய்லி. எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். எப்பொழுது சமூகம் உன்னை வேடிக்கையா பார்க்குதோ, நீ அப்படி நடந்து போகும்போது, பைபிள் எடுத்து நடந்து போகும்போது ஒரு மாதிரியா பார்க்கறது, ஒரு மாதிரியா சிரிக்கிறது, நீ வாழ்க்கை இழந்ததை பற்றி உன்னை கேவலமா பேசுறது, உன் வீட்டுக்குள்ள நீ அனுபவித்து பிரச்சனை அனுபவித்து தனிமைப்படுத்தப்பட்ட சொல்லி பரிகாசம் பண்றது, இதெல்லாம் நடக்கும். நீ புரிஞ்சுக்கிடணும், நீ கர்த்தருக்கு இணங்கி இருக்கிறாய். ஆமேனா? எத்தனை சொன்னேன்? 4. இன்னொரு 2 எண்ணத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். 5. இனி 5 தானே. பயங்கரமான தேவ பிரசன்னத்தை உணர்வாய். எப்படி? பயங்கரமான தேவ பிரசன்னத்தை உணர்வாய். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கேன்னு, கர்த்தர் மகா பயங்கரமான பராக்கிரமசாலியை போல உன்னிடத்துல வருவார். எரேமியா 20:11. பாத்தீங்களா? பாத்தீங்களா? பயங்கர தேவ பிரசன்னம். முழங்கால நின்னா போதும் புல்லரிக்குது, கண்ணை மூடினா போதும் கண்ணீர் வருது, ஜெபிக்கணும்னு நினைச்சா போதும் ஜெபம் வருது, பாடணும்னு நினைச்சா போதும் பாட்டு வருது. அப்படி நீர் ஊற்று பாய்வதை போல, நீர் ஓட்டையில தண்ணி ஓடுவதை போல உள்ள இருந்து வருது. ஏன்னா mighty move of the presence of God. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். உலகத்துல யாரும் உன்னோட இல்லை, சமூகத்துல யாரும் உன்னோட இல்லை. எல்லாரும் ஒரு பக்கத்துல நின்று உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள், மறுபக்கம் நீ பாரு. கர்த்தரோ, கர்த்தரோ சாதாரணமான ஆளாக இல்லை, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். அதனால என்ன நடக்கும்? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தரோ மகா பெரிய பராக்கிரமசாலியாய், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய். கை தட்ட முடிஞ்சா கை தட்டினா போதும், வாயை திறக்க முடிஞ்சா வாயை திறந்தா போதும். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி கர்த்தரோ, வாயை திறந்து கையை தட்டி கர்த்தரோ. பாபா பாபா ரியாந்தரபலபா. உறவுகள் உன் கூட இல்லை, மனுஷன் கூட இல்லை, வாக்கு பண்ணினவன் கூட இல்லை. கர்த்தரோ மகா பெரிய பராக்கிரமசாலியாய் உன்னோட இருக்கிறார். 2 நிமிஷம் கையை தட்டி கையை தட்டி அந்த கவன கதன கடகதனா ஊடபல் பிரௌடப துரபல பலபலபா ரேல் அந்தர பலபலபலபா ரியாத்தர பலபலபலபா உடத்தல் பிரௌடபலபலபா. கையை தட்டி அந்தலரந்தல ரீபலபத்தர சந்தபரத்தல் பிரௌடபலாதனா அல்கந்தரபலபலபலபா ரியாந்தரபலபா. சத்தம் உயர்த்துங்க, சத்தம் உயர்த்துங்க. வா திறந்து ஆவியில போராடுங்க, வா திறந்து ஆவியில போராடுங்க. கிருபை இறங்குது, கிருபை இறங்குது, கிருபை இறங்குது, கிருபை இறங்குது, கிருபை இறங்குது. கர்த்தர் உன்னை பிடிக்கிறார், கர்த்தர் உன்னை தூக்குகிறார், கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார், கர்த்தர் உன்னை மேன்மையான இடத்துல வைக்கிறார். கர்த்தரோ மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறார். கர்த்தரோ சத்தம் போதல்ல, ரகதன ரிகதன கடகதன பிரௌடபத்தன ரேலாந்தன. அந்நிய பாஷை அடையாளம் பெற்ற அத்தனை பேரும் 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை அடையாளம் பெற்ற அத்தனை பேரும் 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. பிரசன்னம் உங்களை மூடுது, மகிமை உங்களை பிடிக்குது. நல்ல கை தட்டி நல்ல கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஆவியில போராடுங்க. ராகதன ரீகதன அடகந்தர பிரௌடபத்தன ஊடபல் கனாதன நிர்பந்தமா கைய தட்டணும், நிர்பந்தமா சத்தம் உயர்த்தணும், வாய திறக்கணும், ஆவியில போராடணும். உன் வீட்டுக்குள்ள கர்த்தர், உன் ஊழியத்துல கர்த்தர், உன் குடும்பத்துல கர்த்தர். கைய தட்டி கூப்பிடு, வாய திறந்து கூப்பிடு.
சத்த உயர்த்தி கூப்பிடு. எந்த மனுஷன் உனக்கு அனுகூலம் இல்ல. கர்த்தரோ 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 கர்த்தரோ. 2 நிமிஷம் ஆராதிக்க போறோம். 2 நிமிஷம் ஆவியில நிரம்ப போறோம். கையை தட்டி ஜெபிக்க போறோம். கூப்பிடுங்க. ரீபா கபாத்தரா ரி கந்தரத்தரா அல் பத்தராதியா ரேல் அந்தர பலபலபலபா ரி அந்தல் பிரௌட பலபலபா ஊடபல் கபர பலபலபலபா ரீத ரகதன கமதன இணங்கு. இன்னைக்கு கர்த்தருடைய கையில இணங்கு. இன்னைக்கு தேவ பிரசன்னத்துக்கு விட்டு கொடு. இணங்க பண்ணினீர், இணங்கினேன், இணங்க பண்ணினீர், இணங்கினேன். பாவத்தின் பின்னால போகாத, உலகத்தின் பின்னால போகாத. உலகமோ அதன் ஆசையும் அழியும். தேவன் பின்னாலவா. ஒரு 2 நிமிஷம் தெய்வத்தை ஆராதிப்போமா? ஆராதிப்போமா? அப்படியே நல்லா கண்ணை மூடுங்க. நல்லா கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் உமக்கு இணங்கியாச்சு. இந்த மனுஷன் நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லி பின்னால வருவான். பார்த்துருங்களா? நீங்க ஆமான்னு சொல்றது வரை உங்களை மதிப்பான். நீங்க ஆமான்னு சொல்றது வரை உங்களை ஆசை காட்டுவான். நீங்க அந்த நேசத்துக்கு ஆமான்னு சொன்ன பிறகு உங்களை குப்பையா நினைப்பான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லைன்னு. அவருடைய அன்பில வஞ்சனை இல்லை. இப்போ நேசிக்கிறார், இப்போ நேசிக்கிறார். உள்ளத்தை கொஞ்சம் தரையுங்க, உள்ளத்தை கொஞ்சம் தரையுங்க. ஒரு அலாதாரா சத்தரா யாரையோ எதையோ நம்பி விரும்பி ஏமாந்து போயிருக்க, எதன் மேலே ஆசை வச்சு ஏமாந்து போயிருக்கிறா. கர்த்தரை நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கூப்பிடு, 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 கூப்பிடுங்க. நல்லா நீங்க வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த ஆவியில பார்க்கிறேன்னு கைவிடப்பட்ட உங்க வீட்டை தேவ பிரசன்னம் பிடிச்சு குலுக்குது. நீங்க இப்ப இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வருது. ஆண்டவர் சொல்றார், நீ என் நாயகி. ஹுராலா ஹுராலா ஹத்தரபலபா ரேந்தல் கபரவ சத்தாரி அக்கத்துரிவி. கூப்பிடு, அடி வயிற்றுல இருந்து பேசுங்க. வாயை திறந்து சத்தமுயர்த்தி Glory Lord, hallelujah. நல்ல கையை தட்டி உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை,
நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் அபிஷேகம் கண்ணா மூடி கையை தட்டி பாட்டி பிடிங்க. உம் அன்பை நம்பும் தவரத்தல ரீபல பத்தர சந்தவரத்தல ரீபகாரா ஊட தார தாரா அத்தனை பேருக்கு அபிஷேகம். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், எல்லா பக்கம் அபிஷேகம். கையை தட்டி பத்துங்க. அபிஷேகம் கண்ணா மூடி பிடி பாட்டி பிடி. அத்தனை பேர் கையை தட்டி வாய திறந்து ஏன் பிடிக்குது பிடிக்குது. கையை தட்டி பத்துங்க, ஏன் பத்துங்க. அபிஷேகம் நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லார் மேலும் ஒரு வல்லமை. கையை தட்டி கையை தட்டி கண்ணா மூடி. நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன்.
உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே அந்தகார கட்டுகள் நம்பியிருப்பேன். உடையுது. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, சாத்தானின் வல்லமைகள் உடையுது. நம்பியிருப்பேன். நாசரேனாகிய இயேசுவின் நாமத்தில பராக்கிரமசாலியாய் வருகிறார். கையை தட்டி பட்டுங்க. என் பட்டுங்க அபிஷேகம். நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். எல்லா பக்கம் பிடிக்குது, நம்பியிருப்பேன். எல்லா பக்கம் வல்லமா பாயுது. நம்புவேன், இருக்கிற இடத்துல கையை தட்டி பட்டுங்க. வாய திறந்த ஆவியில போராடு. உம்மை நம்புவேன், பயங்கரம். உம்மை உன் சரீரத்துல தீ பிடிக்குது, உன் எலும்புல தீ பிடிக்குது, உன் மேல தீ பிடிக்குது. பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உண்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன்.